எல்லோருக்கும் வணக்கம். பஹரின் மாலுக்குள்ளாடி வந்தாச்சுது. சேஃபாட்டு படபடன்னு சுற்றி பார்த்துட்டு போகலாம். இது போன வீடியோக்கு தொடர்ச்சி தான். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேண்டில் வாங்குறதுக்குன்னு இங்கே வந்தேன். கேண்டில் வாங்கிட்டு சும்மா அப்படி சுற்றி பார்க்கலாமேன்ட்டு சுற்றி பார்க்கும்போது சும்மா அப்படி வீடியோ எடுத்தேன் நான். அப்போவே போட்டிருக்கணும். இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு போடுறதுக்கு மைண்ட் இல்லாமல் அப்படியே இருந்துட்டேன். சரி எடுத்துகிட்டு வந்ததை போட்டுடலாமே அப்படின்ட்டு அன்னைக்கு ஒரு 8 நிமிஷத்துக்கு போட்டேன். இன்றைக்கி மீதியை பார்க்கலாம். நம்ம அன்றைக்கி இந்த நட்ஸ்லேருந்து தான் நம்ம பார்க்கணும். டேட்ஸ் வரை பார்த்தோம். இந்த நட்ஸ்லேருந்து இப்போ என்னெல்லாம் நம்ம இதில் இருக்குதுன்னு பார்க்கலாம். நட்ஸ் இது மிக்ஸ்டு நட்ஸ். அதிலே 2 வெரைட்டிஸ் இருக்குது. இது 100 கிராமுக்கு அவங்க இதில் ரேட் போட்டிருக்காங்க. 100 கிராமுக்கு இப்போ 1 டினார் அப்படின்னா அது நம்ம ஊர் மணிக்கு 250 ருபீஸ் எடுத்துக்கணும். இந்த நட்ஸ் எல்லாமே எந்த ஊர்லேருந்து வருது அப்படின்ட்டு அதில் அதுக்கு கொடி ஃப்ளாக் இருக்குல்ல, அது கூட போட்டிருக்குறாங்க. பிரேசிலில் உள்ளது, இந்தியாவில் உள்ளது அப்படின்ட்டு. மிக்ஸ்டு நட்ஸ் இருக்குது. மிக்ஸ்டு நட்ஸில் பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட், கிஸ்மிஸ்லே கருப்பு, அப்புறம் அந்த க்ரீன், வால்நட் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம 100 கிராம்னா அது 1 டினார் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தான் இருக்கும். 250 கிராம்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு 2 டினார் அதாவது 500 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாமே நம்ம ஊர்லேருந்து வந்த கேஷ்யூ நட். கேஷ்யூ நட்லேயே 5-6 வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது சில்லி பவுடர் போட்டு, பெப்பர் போட்டு, பார்பிக்யூ பண்ணது. அதே மாதிரி பாதாம்லேயுமே 4-5 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. லெமன் ஃப்ளேவரில், அப்புறம் சில்லி பவுடர் போட்டு, ரோஸ்டட் அப்படின்ட்டு. நமக்கு ப்ளெயின் இதுவுமே இருக்குது. ப்ளெயின் இது வாங்கிட்டு வந்தாச்சுன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் நம்ம உரித்து சாப்பிடுவோம்ல, அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். இது அந்த தோலெல்லாம் உரிச்சியே ஸ்லைஸ் பண்ணி கூட இந்த மாதிரி பாதாம் வச்சுருக்காங்க. நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணும்போது மேலையெல்லாம் நம்ம போடுறதுக்கு இந்த மாதிரி நமக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணதும் இருக்குது, நீட்டமாட்டு கட் பண்ணது, அதாவது அதை பவுடர் பண்ணது கூட இருக்குது. இதெல்லாம் என்னதுன்னா இந்த பருப்பு வெரைட்டிஸ், இந்த கார்ன் இதெல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டும் வச்சுருக்காங்க. நமக்கு இது பாக்ஸில் போட்டுக்கனால ரேட் எவ்வளோன்னு இருக்கும்ல, நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னென்னா பருப்பு. இது மசூர் டால், தூர் டால், சன்னா டால். எனக்கு இந்த செக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது அந்த தூர் டால் இருக்குல்ல, அதிலே ஹோல் இது அப்படி முழு இது வச்சுருந்தாங்க. இது சிறுபயிறு, அந்த ஸ்ப்ளிட்டட் சிறுபயிறு. இது சிறு பருப்பு. அந்த ஒரு ஃபேமிலியை அப்படி என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படி வரிசையாட்டே. இது கிட்னி பீன்ஸ் இருக்குல்ல, அதுலேயுமே 2 கலர் இருக்குது. பெரும்பயிறு இருக்குல்ல, அதுலேயுமே வெள்ளையும் ப்ரௌன் 2 இருக்குது. அதாவது எல்லாமே இதில் பார்க்கலாம். இதுக்கு ரேட் எல்லாமே இப்போ 250 ஃபில்ஸ்னால் கரெக்டாக நான் நம்ம ஊர் மணிக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் 20 ரூபா அப்படின்னு வச்சுக்குவேன். ஆனால் நமக்கு நம்ம ஊர் மணிக்கு 70 ருபீஸ் அப்படி வரும். நான் எப்போதுமே இந்த 300 ஃபில்ஸ்னால் 30 ருபீஸ் அந்த மாதிரி தான் ரவுண்டாக அப்படி நான் கால்குலேட் பண்ணி எடுத்துக்குவேன் நான். ஆனால் கன்வெர்ட் ஆகும்போது கூடுதலாட்டு வரும். இங்கே இது என்னென்னா இங்கே உள்ள நம்ம ஊரில் சாம்பார் பொடி, கரம் மசாலா அப்படிலாம் வச்சுருக்கோம்ல, ரச பவுடர். அதே மாதிரி இங்கேயுமே இவங்க பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா மசாலா பவுடர் இருக்குது. அப்புறம் இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் இருக்குல்ல, அதுவும் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அதனால் அதுமே சப்ஜா சீட்ஸ் அதெல்லாம் கூட இருக்குது. இது இந்த பச்சளை இருக்குல்ல, அதுக்கு ட்ரை கூட இதில் வச்சுருக்குறாங்க. அப்புறம் நார்மலாட்டு இந்த மஞ்சள் பொடி, அப்புறம் வத்தல் பொடி, சில்லி பவுடர் அப்படின்ட்டு அதுவுமே நிறைய வெரைட்டிஸ் இதில் இருக்குது. அரிசியிலையுமே இங்கே நம்ம ஊரில் அந்த கருப்பு கவுனி அரிசி அதெல்லாம் கருப்பு கலரில் இருக்கும்ல, இங்கேயுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் அரிசி இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாமே ஸ்பைசஸ். இந்த லெமன் இருக்குல்ல, அதுலேயுமே இந்த ட்ரை லெமன் 2 கலரில் இருக்குது. நல்லா கருப்பாட்டு, கொஞ்சம் நார்மல் அந்த எல்லோ கலரே ட்ரையான மாதிரி இருக்குது. இந்த லெமன் எல்லாமே அவங்க இந்த மச்சு பூஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அதில் போடுறாங்க. அப்புறம் இது எல்லாமே என்னென்னா இந்த பாதாம், அப்புறம் கேஷ்யூ நட் இருக்குல்ல, அது சாக்லேட் கோட்டட். ஆக்சுவலி இதெல்லாமே நான் இங்கே இருக்க ஆட்டம் ஃபேர் போயிருந்தேன்ல, அந்த டைமில் நான் இதெல்லாமே அங்கே இருந்ததை நான் வீடியோ எடுத்து நான் போட்டிருந்தேன். இது எல்லாமே அல்வா. சேம் இதே அல்வா அந்த ஆட்டம் ஃபேர்லையும் இருந்துச்சு. அல்வா இதெல்லாம் 100 கிராம் 750 ஃபில்ஸ்ன்னு போட்டிருக்குறாங்க. இது பொம்மை கிரானட்டில் பண்ண அல்வா. இதெல்லாம் பார்க்கும்போது இதிலெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அப்படியே ஆச்சரியமாட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன்னா, ஆக்சுவலாக இதெல்லாமே நம்ம ஊரில் உள்ள ஸ்பைசஸ் எல்லாமே மிக்ஸ்டு ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. இது என்ன ஏலக்காய், அப்படி இதெல்லாம் காஃபி இருக்குல்ல, முழு காஃபியாக வச்சுருக்காங்க. முழுசாக இது அரபிக் காஃபி, இது பிரிட்டிஷ் காஃபி அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த ஹோல் இதாட்டே முழுசாகவே காஃபி பீன்ஸு அதை வீட்டில் காஃபியாட்ட அவங்க பவுடர் பண்ணி காஃபி போட்டுக்கிறாங்க.
இது வந்து ஹைபிஸ்கஸ். நம்ம இப்போ வந்து செம்பருத்தி டீன்னு எல்லோரும் குடிக்கிறாங்கல்ல, அதுவுமே இங்கே ட்ரை ஆட்ட உள்ளது வச்சுருக்குறாங்க. அப்புறம் இது எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, கிவி ஃப்ரூட், அப்புறம் மாம்பழம் அது ட்ரை, ஆப்ரிகாட், அப்புறம் அந்த கிரேப்ஸ் தான் ட்ரை ஆனது தான் நம்ம கிஸ்மிஸ் ரைஸின்னு சொல்லிக்கிறோம். அது அது வந்து நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட்டை பார்த்துட்டு நான் வெளியே வந்தேன்ல, இது ஒரு பெரிய மால். இந்த மாலில் நிறைய மால்னாலே எல்லாம் சூப்பர் மார்க்கெட், அப்புறம் நிறைய கடைகள் இருக்கும்ல. இந்த மாலில் இதெல்லாமே வந்து இந்த பழைய நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கார் எல்லாமே சும்மா ஷோ பீஸுக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்னென்னா பாப்கார்ன் இருக்குல்ல, அதிலே 2, 3 வெரைட்டி சீஸ், அப்புறம் கேரமல் வச்சது, சால்ட்டட். நம்ம ஊரில் தெரியலை, இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம ஊரில் அதெல்லாம் பார்த்ததில்ல. இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் இந்த மாதிரிலாம் இங்கேயுமே இருக்குது. நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் என்னென்னா ஒரு ஆன்டிக் பீசஸ்லாம் விற்கக்கூடிய ஒரு கடை, அங்கே போயிருந்தேன். அதில் ஆன்டிக் பீசஸ்னால் என்னது கரெக்டாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா, நம்ம வீட்டில் நம்ம வந்து இந்த குப்பையில் போடுவோம்ல, ஒதுக்கி போட்டு வச்சுருக்கக்கூடிய சாதனம், அதெல்லாத்தையும் தான் அப்படியே இங்கே வந்து ஆன்டிக் பீஸ்ன்னு வச்சுருக்குறாங்க. பழைய காலத்தில் உள்ள சாதனங்கள். அதுக்கு விலைன்னு கேட்டாச்சுன்னா பயங்கர விளையாட்டு, பயங்கர காஸ்ட்லியாட்டு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஊரில் நம்ம வீட்டிலலாம் நம்ம பெயிண்ட் அடிக்காமல் வச்சோன்னு வைங்களேன், அதுதான் ஆன்டிக்னு வச்சுக்கணும். அந்த மாதிரி சிலப்போ பார்க்கும்போது இதெல்லாம் இவ்வளோ விலையா அப்படின்னு ஆச்சரியமாட்டு இருக்கும். என்னடா குப்பையில் கிடக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பைசா வச்சுருப்பாங்கள்ல, ரொம்ப பணக்காரங்க, அவங்கெல்லாம் வீட்டில் இதை ஆன்டிக் பீஸ்ன்னு வாங்கி வைக்கிறாங்க இதெல்லாம் ஷோவுக்குன்னு. இது வந்து பெரிய செஸ் இருக்குல்ல, எனக்கு இது பார்க்கறதுக்கு அப்படி ஆசையாக பார்த்துட்டு இருந்தேன். நம்ம குயின், கிங் எல்லாம் சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் அழகாக இந்த மாதிரி யானைக்கு மேலே இருக்கிற மாதிரி அந்த நேச்சுரலாகவே இருந்துச்சு. சோல்ஜர்ஸ் எல்லாமே நம்ம சின்னதாட்டு நம்ம வச்சு நம்ம வந்து விளையாடுவோம்ல, இதெல்லாமே சாமி சிலைகள். அடுத்தது இதுக்கு தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.